ஹலோ ஆல் வணக்கம். பீடா ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒரு மழையோட ஸ்டார்ட் இருந்தாலும் அப்படியே சண்டே டபுள் ஹெட்டருக்கு போகலாம். முதல் மேட்ச் தான் இப்போ பார்க்க போகிறோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் எங்கன்னா ஜெய்ப்பூர் சவாய் மான்சிங் ஸ்டேடியமில். இந்த மேட்சை பற்றி உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? வந்தவங்க யாரு, வராதவங்க யாரு, வந்துகிட்டே இருக்கவங்க யாரு சொல்லுங்க. அதான் இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஆல்சோ ஹாஸ் டு க்ளோஸ் த டீல். ஆனஸ்டா ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். தே ஹவ் பிளேட் பிரில்லியன்ட் கிரிக்கெட். தே ஹவ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப் இன் ரிட்டன்ஷன், பிரில்லியன்ட் ஜாப் இன் ஆப்ஷன். தே டிசர்வ் டு குவாலிஃபை. ஸோ அவங்க நியாயப்படி பாத்தீங்கன்னா அவங்க குவாலிஃபை ஆகணும். ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்டா இந்த சீசன் சரியா போல. இந்த எலிமினேட் ஆன டீம்ஸ் எல்லாம் என்ன பார்ப்பாங்கன்னா என்ன கெயின் பண்ணலாம் இங்கேருந்து அப்படின்னு தான் பார்ப்பாங்க. முதல்ல நீங்க கேட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு யார் யார் இருக்காங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப ஜெய்ப்பூர்ல பாருங்க, பேட்டிங் செகண்ட் ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க. நத்திங் டு சூஸ் பிட்வீன் 195 பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர், பேட்டிங் செகண்ட் 189, வின்னிங் ஸ்கோர் 206 அப்படின்னு சொன்னோம். லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா மும்பை 217 அடிச்சாங்க. அன்பார்ச்சுனேட்லி தே ஒன் பை அ கம்ஃபர்டபுள் மார்ஜின். இங்க உங்களுக்கு இந்த 206 அந்த மாதிரி நீங்க 200ல இருந்து 210 வரணும் அப்படின்னா உங்களுக்கு பவர் பிளே இங்க அடிச்சே ஆகணும். 65 for 2 வந்தே ஆகணும். செகண்ட் பேஸ் தான் டேஞ்சர் பேஸ். இங்க விக்கெட்டே கொடுக்காம பொறுமையா ஆடிட்டு ஃபர்ஸ்ட் பவர் பிளேல கிடைச்ச அந்த ஸ்டார்ட்டை அப்படியே கன்சாலிடேட் பண்ணிட்டு 11 to 14 ஒரு 42ல இருந்து 47 அடிச்சீங்கன்னா கடைசி 5 ஓவர்ல உங்களுக்கு இந்த 65 வந்துடும். டேக்ஸ் இட் 200 to 210, which is definitely a winning score. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் பால் சாஃப்ட் ஆப்பம் கஷ்டமாயிடும்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்ல என்ன ஸ்டார்ட் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு தான் இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மேட்ச்ல பாருங்க, உங்களுக்கு மும்பை 74 for no loss, ராஜஸ்தான் ராயல்ஸ் 66 for 6. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் எக்கானமி ஃப்ரம் ஓவர்ஸ் 7 to 15. மும்பை 4 ஓவர்ஸ்ல 23 ரன்ஸ் 3 விக்கெட்ஸ், ராஜஸ்தான் 8 ஓவர்ஸ்ல 81 ரன்ஸ் 2 விக்கெட்ஸ். இப்போ இங்க பிளேயிங் 11 அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிடையாது. அதனால ஃபசல் அக்பருக்கு ஸ்ட்ரெயிட்டாவே உள்ள ஆடுவாரு. நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, ஏன் பேடா இப்பயாவது அந்த கேனா மாப்பாக்காவா ஆடக்கூடாதா அப்படின்னு. ஆடுவான். இது வரைக்கும் ஃபசலக் ஃபருக்கி ஒரு விக்கெட் கூட எடுத்ததே இல்லை இந்த டோர்னமெண்ட். 4 மேட்ச் ஆடிட்டாரு. 180 ரன். அவர் ஏதோ 20 ஓவர் போட்டிருக்காரு. 200 ரன்னுக்கு மேலே 16 ஓவர் போட்டு 180 ரன், ஒரு விக்கெட் கூட எடுக்கல இன்னும். என்ன கேட்டீங்கன்னா நான் அதை தான் பண்ணுவேன். இஸ் அ ப்ராமிசிங் ஃபாஸ்ட் bowler. அடி வாங்கினா பரவாயில்ல, ஐ எம் கோயிங் டு டெஸ்ட் ஹிம் அண்ட் பாவம் see. பீடா. ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் போன ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் அந்த அந்த பிச்சில் இறக்கி விட்டு வெளுத்துட்டாங்க. அதோட பாவம் அன்பார்ச்சுனேட்லி இதாயிருச்சு. சார் நான் திருப்பியும் சொல்றேன், வெரி டேலண்டட் ஆனா ரா. ஒரு 18 வயசு ஒரு சின்ன பையன், 140 பிளஸ், பேக்கப் அண்ட் ஸ்லோ டெலிவரி, நக்கல் பால், ஆஃப் கட்டரு, சேரிங் யார்கஸ். ஆனா கொஞ்சம் ரா. சான்ஸ் கொடுத்து பாரு, அடி வாங்கினா அடி வாங்கட்டும்ன்ற. இனிமே உங்களுக்கு என்ன இருக்கு? யூ ஹேவ் டு see how we can build your team நெக்ஸ்ட் இயர்ன்றதுனால என்னை பொறுத்த வரைக்கும் ஆடணும். அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ரெஸ்ட் ஆஃப் இட் சஞ்சீவ் சாம்சன் இஸ் ஃபிட்ன்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா, வியூவர்ஸ் ஒத்துக்கிறாங்களா தெரியல. ரகுவன்ஷி அண்ட் ஜெய்ஸ்வால் ஹேஸ் டு ஓபன் த பேட்டிங், சஞ்சு அட் நம்பர் 3ன்றது என்னோட காலு. இல்ல பேடா சஞ்சு தான் ஓபன் பண்ணோன்றீங்களா? பிஃபோர் வி ப்ரொசீட் டு இல்ல அதர் இல்ல, பிளேயர். அதேதான் நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணமே. குட்டி குழந்தையும் ஜெய்ஸ்வாலும் தான். ஸோ உங்களுக்கு யசஸ்வி ஜெய்ஸ்வால் சுட்டி குழந்தைய நீங்க ஆசையா கூப்பிடுற மாதிரி சஞ்சு சாம்சனு. அன்பார்ச்சுனேட்லி நிதிஷ் ராணா இன்ஜூர்டு. அதனால தெரியல அவரோட இது. அதனால ரியான் பராக், துரு ஜுரல், ஷிம்ரன் நெட்மயர், சுபம் தூபே, வனிந்து அசரங்கா, ஃபசலக் பருக்கி ஆர் கோயனா மப்பாக்கா, மகேஷ் தீக்ஷானா, உங்களுக்கு ஆகாஷ் மதுவால். அதுக்கப்புறம் அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா இந்த இம்பாக்ட்ஸை வச்சு ஏதாவது போலர் இது பண்ணலாமா. தட் இஸ் வாட் தே வில் பி திங்கிங் ஆன். இப்போ உங்களுக்கு ரொம்ப குமார் கார்த்திகேயவா மோஸ்ட்லி, அந்த இல்ல ஜெய்ப்பூர் தேஷ்பாண்டே. ஜெய்ப்பூர் பிச்சு கொஞ்சம் ஸ்லோ. இன்னொன்னு பாக்குறேன், துஷார் தேஷ்பாண்டே மாதிரி ஒரு போலர் சார். நான் ஒன்னு சொல்றேன், சிஎஸ்கேக்கும் இஸ் நெவர் பீன் எக்கனாமிக்கல். இஸ் நாட் 4 overs 19 runs. அவர் விக்கெட் டேக்கிங் போலர் ஷார்துல் தாக்கூர் மாதிரிங்கும் போது அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனாலும் ஒரு ரெண்டு விட்டுருக்கணும். அவ்வளவு பணம் கொடுத்து எடுத்தாங்க, அதுக்கப்புறம் டப்புன்னு மாத்திட்டாங்க. ஃபைன், தே ஹேவ் தர் ஓன் வே ஆஃப் டூயிங் இட், விச் cannot be questioned. இப்ப பிபிகேஎஸ் பாத்தீங்கன்னா இந்த மேட்சுக்கு மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் கிடையாது, ஜாஷ் இங்கிலீஷ் கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரப்சிம்ரன் சிங், பிரியான் ஷாரியா, ஷ்ரேயாஸ் ஐயர், ஷஷாங்க் சிங், எக்ஸ்ப்ளோசிவ் மிச்சேல் ஓவன், நேல் வதேரா, ஏரன் ஹார்டி, அஸ்மத்துல்லா மொஹமர் சாய், மார்க்கோ யான்சன், ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷதீப் சிங், இவங்களோட இம்பாக்ட்ஸ் யஜ்வேந்தர் சஹலா இருப்பாங்க. இவங்களுக்கு பாருங்க, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ஆர் நாட் ரியலி கான்ட்ரிபியூட்டட் வித் தி பால்.
இப்ப ஹார்டி பாத்தீங்கன்னா, ஹார்டி இஸ் a capable batsman who can bowl particularly in power play. அதனால அவங்களுக்கு பெரிய இது கிடையாது. இப்ப ஜார்ஜ் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா இஸ் டெஃபினெட்லி a better wicket keeper than பிரப்சிம்ரன் சிங். பிரப்சிம்ரன் சிங் இஸ் நாட் a bad wicket keeper. இந்த மிச்சேல் ஓவனுக்கு வந்து ஒரு 12-13 பால் பட்டுதுன்னா 40 அடிச்சிருவாரு. சோ இவங்க என்ன பண்ணுவாங்க, சஷாங்க் சிங்கையும் நேல் வதேரையும் முன்னாடி இறக்கிட்டு அதுக்கப்புறம் மிச்சேல் ஓவன், ஆரோன் ஆடி, அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய், மார்க்கோ யான்சன் இந்த மாதிரி வச்சு இடிப்பாங்க இவங்க. பேட் வெரி வெரி லாங். இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர் உங்களுக்கு இது பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, சஞ்சீவ் சாம்சன் வேர்ல்ட் கிளாஸ் பேசக்கூடாது, யசஸ்வி ஜெய்ஸ்வால் வேர்ல்ட் கிளாஸ் பேசக்கூடாது, சுத்தி குழந்தை ஷோன் வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப். இங்க ஒரே கியர் தான், பிரப்சிம்ரன் சிங், பிரியான்சாரியா, ஸ்ரேயாஸ் ஐயர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சுட்டி குழந்தை ஒரு செஞ்சுரிக்கு அப்புறம் குவைட்டா இருக்காரு. சஞ்சீவ் சாம்சன் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு. இவங்க மோட்டார் போட் மாதிரி அடிச்சுட்டே இருக்காங்க. அதனால அந்த எட்ஜ் வந்து டெஃபினட்டா பிபிகேஎஸ் இருக்கும். ஸ்பின் எட்ஜ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யஜ்வேந்தர் சஹல் இஸ் பேக் டு ஃபார்ம். ஹர்ப்ரீத் ப்ராரும் அப்படியே டைட்டா போடக்கூடிய சான்ஸ் இருக்கு. அங்க வனிந்து ஹசரங்கா இஸ் நாட் நோன் ஃபார் எக்கானமி, விக்கெட் டேக்கிங் போலரு. மகேஷ் தீக்ஷனா இஸ் நோன் ஃபார் விக்கெட், சாரி எக்கானமி நாட் விக்கெட் டேக்கிங் அப்படின்றதுனால அந்த எட்ஜும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்குன்றதுனால they are playing rollicking cricket with a momentum, with the inspiring captain who just won the trophy last year. Even though they are playing away from home, PBKS will hold 53-47 edge. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பிற திருப்பியும் நீங்க தப்பா தான் சொல்றீங்க, இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் தான்றீங்களா? நீங்க தப்பா சொல்றீங்கன்னு சொல்லல, பட் எனக்கு என்னமோ இந்த மேட்ச் ஆர்ஆர் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. போயிடா பாப்போம் என்ன ஆகுதுன்னு. சோ பாக்கலாம் என்ன ஆகுதுன்னு. சோ ஃபேண்டசிக்கு போலாமா? சரி, உங்க கிரிக்கெட் நாலேஜ் நானும் ஐயா ரேட் பண்றேன், வியூவர்ஸும் ரேட் பண்றாங்க. கிவ் மீ a reason. We are not questioning your. என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவங்களுக்கு வந்து ஸ்டாயினிஸ் இல்ல, இங்கிலீஷ் இல்ல. ஸ்டாயினிஸ் நீங்க சொன்ன மாதிரி கண்ட்ரிபியூட் பண்ணல பெருசா, பட் தென் இங்கிலீஷ்லாம் வந்து எப்படி அடிச்சாருன்னு பாத்தீங்க. அந்த 30 ரன் வந்து டக்குன்னு ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் கொடுத்துட்டாரு. அவங்க வந்து மிச்சோன்னு அந்த மாதிரி கொடுப்பாரு, பட் தென் நியூட்ரல் நாட் ஷுவர். அஸ்மத்துல்லா, ஒமர் ஜாய், ஸ்டாயினிஸ் எல்லாமே வந்து அவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது, அந்த 2 பிளேயருமே. அது ஒரு பாயிண்ட் இவங்க சைடு. அவங்க சைடு சஞ்சு சாம்சன் ரிட்டர்ன் ஆறது வந்து பிக் பாசிட்டிவ் அவங்களுக்கு. ஹி வில் டேக் த கேம் டீப். பேட்டிங் கொலாப்ஸ் கண்டிப்பா ஆகாது. சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால், சஞ்சு 3 பேரும் டாப் 3. இதுல 2 பேர் கிளிக் ஆயிடுச்சுனாலுமே ஒரு பெரிய ஸ்கோர் வந்துடும். இல்ல சேஸ் பண்ணாங்கன்னா தே வில் பி இந்த சேஸ். அதுல எந்த டவுட்டும் இல்லை எனக்கு. ஸோ அதனால சஞ்சு சாம்சனோட ரிட்டர்ன் இந்த பக்கம். என்ன ஆர்ச்சர் கிடையாது அந்த சைடு, வந்து ஸ்டாயினிஸ் இங்கிலீஷ் கிடையாது. இதை வச்சு பார்க்கும்போது ஹோம் அவங்க ஜெய்ப்பூர். ஜெய்ஸ்வாலும் நல்ல ரெக்கார்ட் இருக்கு ஜெய்ப்பூர்ல. ஸோ அதனால இதையெல்லாம் வைத்து எனக்கு நம்ம ஆர்ஆர் ஜெயிக்கும்னு தோணுது. பர்ஃபெக்ட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ த ரீசன். பிகாஸ் நீங்க ரீசன் இல்லாம சும்மா கோட்டாம்பாக்குலாம் சொல்ல மாட்டேன்றீங்க. நல்லா யோசிக்கிறீங்க, நான் சொல்ற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க, வின் ஃபேக்டர் யோசிக்கிறீங்க, அதை வச்சுதான் சொல்றீங்க. நீங்க சொன்னதுல மேஜர் ரீசன் இந்த வின் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் 8 ஓவர், த ஸ்ட்ராங் டாப் 3 which you can also include சுட்டி குழந்தை ரகுவன்ஷின்ற போது இட் won't be a bad calling. கண்டிஷன்ஸை பத்தி சொல்லிட்டோம். பிரப்சிம்ரன் சிங்கை எடுங்க, அவர் அடிச்சாலே படுது. ஸ்ரேயாஸ் ஐயர் will be a default pick for me. வனிந்து ஹசரங்கா கண்டிப்பா நாளைக்கு விக்கெட் எடுக்க போறாரு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு வெறித்தனமா ஆடிட்டு இருக்காரு, சேசிங் த ஆரஞ்ச் கேப். ரியான் பராக் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இஸ் டச்ன்றதுனால என்னோட 5 பிளேயர் பாத்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர், வனிந்து ஹசரங்கா, ஜெய்ஸ்வால் அண்ட் ரியான் பராக். ஐ பட் நோ ஐடியா. உங்க 5 பிக்க கொடுத்து முடிச்சு வைங்க வியூவர்ஸுக்கு. ஸ்ரேயாஸ் எடுத்துட்டீங்கல்ல? எடுத்துட்டேன் சார், சாரி. ஸ்ரேயாஸ் ஓகே எடுத்துட்டேன். சரி, நான் மார்க்கோ யான்சன், ஹர்ஷ்தீப் சிங் 2 பேரும் எடுக்கிறேன். அப்புறம் 2 பேரும் எடுக்கல நீங்க? மார்க்கோ, எடுக்கல. சாஹல் 3 பேரும் எடுத்துருவாங்க. இந்த 3 பேரும் எடுத்துடுறேன். சஞ்சு உள்ள வந்தாருன்னா சஞ்சு கண்டிப்பா எடுத்துடலாம். ஹி ஆல்சோ ஹாஸ் அ பாயிண்ட் டு ப்ரூவ். கண்டிப்பா ஹி வில் கம் குட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ சஞ்சு 4. எனக்கு என்னமோ ஆகாஷ் மதுவால் நல்லா போடுவாருன்னு தோணுது. அவரும் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ இல் கோத் ஆகாஷ் மதுவால். ஸோ இதான் என்னோட 5. சஞ்சு, ஆகாஷ் மதுவால் இந்த பக்கம். அந்த பக்கம் 3 பவுலர்ஸுமே நான் எடுக்கிறேன். சாஹல் அவருடைய பழைய கிரவுண்டு இந்த சவாய் மன்சிங் ஸ்டேடியம்ல, அவர் அங்க கில்லியா இருந்த கிரவுண்டு. ஸோ சாஹல் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஹர்ஷதீப், மார்க்கோ யான்சன் 2 பேரும் எடுக்கிறேன் மேடம். ஸோ இதுதான் என்னோட ஃபேண்டசி பிக்ஸ். ஸோ ஃபேண்டசி முடிஞ்சது, கண்டிஷன்ஸ் பத்தி பேசியாச்சு. நீங்க வந்து பஞ்சாப்க்கு எட்ஜ் கொடுத்துருக்கீங்க, எனக்கு என்னமோ ஆர்ஆர் ஜெயிக்கும்னு தோணுது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்க ஃபைனல் தாட்ஸ்? ரொம்ப சிம்பிள். இப்ப பஞ்சாப் ஹாஸ் டு க்ளோஸ் த டீல். பிகாஸ் பஞ்சாப் டீல க்ளோஸ் பண்ணலன்னா they are giving another opportunity a team like Lucknow Super Giants to get into the play. நாளைக்கு இவங்க பஞ்சாப் அடிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கவலை இல்லைன்னா வந்துட்டு அவங்களுக்கு மும்பை இந்தியன்ஸும் ரொம்ப பின்னாடி இருக்கும். அதுவும் ஒரு ரீசன் பீடாங்க, அதுவும் ஒரு ரீசன். கொஞ்சம் ஆர்ஆர் ஜெயிச்சா டோர்னமெண்ட் இன்னும் கொஞ்சம் ஓப்பனா இருக்குமே அப்படிங்கிற ஒரு நப்பாஸ் தான், வேற எதுவும் இல்லை.
அதான் சொல்றேனே, பஞ்சாப் ஹேஸ் டு க்ளோஸ் த டீல். இல்லைன்னா எல்எஸ்ஜிக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. மும்பை வந்து எனக்கு தெரிஞ்சு குவாலிஃபை ஆயிடுவாங்க. தென் கிவ் மும்பை எனப் சான்சஸ். எல்லாரும் டெல்லி கேபிட்டல்ஸ் எல்லாம் சக்குன்னு உள்ள வர்ற மாதிரி இருக்கும். அதனால பஞ்சாப் ஷுட் நாட் ஃபால் பிஹைண்ட் ஃபார் ரீசன். அதுக்காக வி டோன்ட் வாண்ட், வி ஆர் நாட் பிரேயிங் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரியலி டு லூஸ். பாவம் வந்து ஒரு இஸ் பீன் கோச்டு பை a wonderful man called Rahul Dravid. There is a man who doesn't have a hate amongst anyone in the world. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. Whether Rajasthan Royals, playing for their pride, can just pluck one from Punjab Kings, or Punjab Kings smooth sailing to playoffs confirmed. அப்படி நாளைக்கு பார்ப்போம். We'll come back and do a review with your very own octopus for this game. Until then, thanks a lot and bye bye.